வணக்கம். ஞானிகள் ஞானிகளுக்கு இந்த இறை பிரபஞ்சத்துடைய தொடர்பு எப்படி வேணாலும் கிடைக்கலாம். இந்த ரூபம் உள்ளது இல்லை, கனவு மூலமாகவும் கிடைக்கலாம், கனவுலையும் கிடைக்கலாம், இல்லாட்ட ஒளி ஆசிரியர் அந்த இதுலேயும் கிடைக்கலாம், அல்லது இது நிறைய பேருக்கு இறப்பை உணர்ந்திருக்கார்கள். இறப்பு உணர்ந்த நிலையிலையும் கிடைக்கலாம். ஞானிகளுக்கு எப்படி வேணாலுமே அந்த இறைப்பிரபஞ்சத்தினுடைய தொடரை ஏற்படுத்தும். ரமணர் மகரிஷி அவர்கள் தன் தகப்பனர் இறக்கிறார். இவருடைய 13வது வயதா 13 திருச்சுடியில், அப்பா இங்கே திருச்சுடியை அவங்க சொந்த ஊரில் இருக்கும்போது அவங்க அப்பா இறக்கவும் அந்த கவலையில் ரூம்பை அந்த ஒரு தனி ரூம் இருக்கும்போது அதை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிறார். சாப்பிடவே எப்பாச்சும் வர்றது போகிறது, அப்படியே அந்த ஒரு மன கவலையிலேயே அப்பா போயிட்டாங்களே இறந்துட்டாங்களேன்னு. அது என்ன ஆகுதுன்னா, அவருடைய நிலையில் அப்படியே அவருக்கே இறப்பு வர மாதிரியே ஒரு இறப்பு நிலையை உணர்கிறார், உணர்ந்து விடுகிறார். இறப்போ இப்படித்தான், இதுதான் இறப்புங்களை உணர்ந்து விடுகிறார். அதுக்கு பின்னாடி இறை பிரபஞ்ச நிலை ஏற்படுது, இறை தீட்சை கிடைச்சி விடுது. அதுக்கு பின்னாடி தான் அப்புறம் திருவண்ணாமலை அப்படிங்கிற நிலையில் அப்படியே கடந்து விடுகிறார். ஆனால் இவருக்கு தீட்சை கிடைத்த இடம் அவர் வீட்டில் தான். அப்பா இறந்த 13 நாளில் தான் இவருக்கு அந்த நிலையை உண்டாக்குது. இப்படி அந்த இறைப்பினுடைய நிலையை உணர்ந்த மகான்களும் நிறையா இருக்கிறாங்க. அதே மாதிரியா ஒளி வெள்ளத்தால் ஈர்க்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆசிரியர் அந்த நிலையிலையும் கிடைச்ச இறை பிரமம் கிடைக்கிறது. இந்த நிலை அது ஒளி நிலையிலையும் கிடைக்குது. இப்படி ஆனால் நிறைந்த மகான இருந்தவங்க நிறையா இறப்பத்தை சந்திச்சுக்கிறாங்க. தான் இறப்பதனுடைய நிலையை உணர்ந்து அறிந்து இறையை தேடி இறை பிரமமாக இருந்திருக்காங்க. அதில் ரமணர் ஒருவர் அருமையான மகான். ஆனால் மகான்களுக்கும் துன்பம் உண்டு, கஷ்டம் உண்டு தான். இந்த ஈசல் இருக்கு பாருங்க, ஈசல் வெளிச்சத்துக்கு ஓடியாந்து மோதி தானாகவே ஒரு நாள் வாழ்க்கை ஈசல். அதே மாதிரியா துன்பம் மகான்களை ஒன்றும் பாதிக்காது, வந்து போகும், கடந்து விடும். வெளிச்சத்துக்கும் ஈசல் வருவது போல ஞான